ಪ್ರಿಯಪತ್ವಾನೆ ಭಗವನ್ ನಾಮ ಸನ್ನಿಧಿ இப்போ நான் என்னை பற்றி பேசுகிறேன். வேணும்னா நீங்கள் இதோட சேர்ந்துக்கலாம், கட்டாயம் இல்லை. எத்தனையோ பிறவி எடுத்திருக்கும். மனுஷ பிரிவியே கூட எடுத்திருக்கும். ஆனாலும் இந்த பிறவி உச்சிதமானது, ரொம்ப உத்தமமான பிறவி. எந்தெந்த யுகத்தில் நம்ம அவதரித்தோம், என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. விசேஷமாக இப்போ கலியுகத்தில் நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவி அதிசயம் இல்லை. நாமே கோடிக்கணக்கான பேர்களை பார்த்துட்டு இருக்கோம். நாமும் அதில் ஒருத்தர். நமக்கு ஒரு தர்மம் கிடைச்சிருக்கு. இந்த தர்மம் ரொம்ப அபூர்வமான தர்மம். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பகவான் அடையலாம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நீ அடைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கு. சந்தோஷம். இவ்வளோ தூரம் இந்த நாமத்தை நம்மக்கிட்ட கொடுத்தவன் நம்மளை முழுக்க சரியாக வச்சிருக்கானா அப்படின்னு பார்த்துக்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம உன்னை காப்பாற்றுங்கிறது நாம விஷயம். நம் விஷயமாக நம்ம எடுத்துட்டு ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ரெண்டு விஷயத்தையே நாமத்துக்காக கொடுக்குறா. பகவானை கூட தள்ளிட்டா, ரெண்டு விஷயத்தை கொடுக்குறா. ஒன்றும் நாமத்தினாலே அடைய வேண்டியது பிரேமைன்னு முடிக்கிறா. பகவான் அடைஞ்சு, ஏன்னா பகவான் அடையணும்னு சொல்ல வேண்டியதில்லை, பகவான் அடைஞ்சாச்சின்னு அர்த்தம். அடுத்ததா குணபரிபூர்ணனா ஆகணும்னு. குணபரிபூர்ணனா ஆனால வழியே பிரேமை கிடைக்காது. ஹேத்து இருந்தானா அந்த தர்மம் சுயமானதாக தான் இருக்கும். ஹேத்துவே இல்லாமல் இருக்கணும். ஹேத்துவே இல்லாத தர்மம் தான் பிரேமை. ஒருத்தர் மேலே பிரியம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரியத்துக்கு காரணம் இருக்கக்கூடாது. காரணம் இருந்துட்டானா அது வேறு. அப்புறம் அது லேவாதேவி தான், அதெல்லாம் வியாபாரம் தான். அதெல்லாம் இப்போ என்னுடைய கேள்வி, இவ்வளோ தூரம் கொடுத்திய நாமத்தை நான் ஒழுங்காக இல்லையே, நான் என் மனசில் நிறைய சாஞ்சல்யம் இருக்கேன். நான் ரொம்ப பொய்யா இருக்கேனே. நான் இருந்துகிட்டே இருக்கேன், என் மனசு எங்கெங்கேயோ போயிடுது. ஏன்பா இதை கொஞ்சம் நீ மாற்றக்கூடாதா? மாற்றி இந்த பிரிவிலேயே நீ இவ்வளோ பெரிய தர்மத்தை கொடுத்து நான் நல்லவேன்னு முதல்ல நான் நினைக்கும்படியா பண்ணேன் அப்படின்னு ஒரு அழுகை தான் வருது. சமயத்திலே பகவன் நாமம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உலக இருப்பை பார்க்கும்போது சில நேரத்தில் சீன்னு இருக்கு. இவ்வளோதானா. அப்புறம் சமாதானம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சமாதானம் பண்ணி, எப்படியா இருந்துட்டு போட்டோம், நாமும் காப்பாற்றுன்னு சொன்னாலே, நம்மக்கிட்ட தான் நாமும் இருக்கே, நம்ம பாட்டுக்கு நாமும் சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சமாதானம் ஆகுது. அது பூர்ண சமாதானமாக எனக்கு தெரியல, ஒரு இயலாமையினால் வருது. இப்போ கொஞ்ச காலமாக நடக்கிற வெளி விஷயம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னமோ புராணங்கள்லாம் படித்தோம், இந்த அசுரன் இப்படி இருந்தான், அந்த அசுரன் இப்படி இருந்தான்னுட்டு. ஏதோ இப்போ நாமெல்லாம் ஒன்றுமே அசுரனை பார்க்காத மாதிரி, நாம்ளே அசுராதானே. அதுலேயும் இப்போ ஒருத்தன் புறப்பட்டுருக்கான் பாருங்கள், ஒரு தேச அசுரன். நீ எப்படி இருக்கான் பாருங்க.
யாரோ கொள்ளையடிக்கிறத பற்றி பேசுகிறோம், யாரோ லஞ்சம் வாங்கிறத பற்றி பேசுகிறோம். கையில் பணம் இருக்குது, பெரிய படைபலம் இருக்குது அப்படின்னு ஒரு தேசத்துடைய தலைவன் யாரை வேணால் போய் அந்த தேசத்தை கையில் எடுத்துன்னு வந்துடுறான், பிடிச்சின்னு வந்து அவளை கொண்டு போட்டுடுறான். இவனை விட ஒரு அசுரன் உலகத்தில் இருப்பானா? ஆனால் அந்த அசுரன்கிட்டையும் அந்த அசுரனுடைய தேசத்துக்கும் போய் அவங்ககிட்ட பல்ல காமிச்சுட்டு பணத்துக்காக வேலை செய்யறதுக்கு நம்ம குழந்தைகள்லாம் தயாராக இருக்கான்னு இதை எங்கேன்னு போய் சொல்கிறது? எங்கேன்னு போய் சொல்கிறது? இப்போ ஒரு கேள்வி வருது, நம்ம நாமம் இதை சரி பண்ணுமா? அப்படி தானே கேட்கணும். நம்ம சகலத்துக்கும் நாமம்னு சொல்லிட்டா நான் என் வீட்டு உள்ள மட்டும் இருந்துட்டு நான் மட்டும் சௌக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன? ரொம்ப மனசாஞ்சல்யத்தோடு தான் பேசுகிறேன். இருந்தாலும் நமக்குன்னு சில கடமைகளை குருநாதன் கொடுத்துருக்கான். புத்தி அதில் செலுத்துறதுக்காக சில முயற்சிகளை பண்ணுறோம். என் கூடவும் நிறைய பேர் இருக்கா. ஆனால் இன்னும் நாமத்துக்கு அவள் கட்டுப்படலை. நாமம் அவளுக்கு கட்டுப்பட்டிருக்கு. நாமம் அவளுக்கு கட்டுப்பட்டிருக்கு. நாமத்துக்கு அவள் கட்டுப்படலை. நாமத்துடைய உண்மையான சுரூபம் தெரிஞ்சுட்டானா வேறு எதுக்கும் போக மாட்டான். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமானது எதுன்னு பார்க்கணும். நன்னா தான் இருக்கும், கூட போட்டுனா நன்னா தான் இருக்கும். ஒரு வடை இருந்தால், அப்பளம் இருந்தால், நிறைய வெஞ்சனங்கள் இருந்தால் ஜோராக தான் இருக்கும். ரசிச்சுட்டே சாப்பிட்லாம். ஆனால் அது இந்த சாப்பாட்டுக்கு அங்கமாக இருக்கணும். சாதாரணமாக இருந்தாக்கா ஏதோ தினம் ஒரு குழம்பு, ஒரு ரசம், மோர் சாதம், அது கூட இல்லாதவா இருக்கும். இந்த குழம்பு ரசம் மோர்லாம் என்னன்னு கேட்டால் நாம கீர்த்தனம், நாமஸ்ரவணம், நாமஸ்மரணம். அப்புறம் இந்த வெஞ்சனங்கள் இஞ்செல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அது எங்கே வேணால் போயிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லை. அப்படி போய் விடும்பொழுது இந்த நாம கீர்த்தனம், நாமஸ்ரவணம், நாமஸ்மரணத்தில் கூட குழம்பு ரசம் மோர்ங்கிறது அது எதுவோ அதை ஸ்வீகரித்துக்காக உள்ள கூட இருக்க வஸ்து தான் உண்மையான வஸ்து, அந்த அன்னம் தான். அந்த அன்னத்துக்காக தான் இதெல்லாம் புரிஞ்சாத்தான் நம்ம நாமத்தை பூர்ணமாக உணர்ந்தவனாக இருக்க முடியும். இந்த பீட்டிகை எதுக்குன்னு கேட்குறேடா? நாமகீர்த்தனம் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு, நாம லேகனமும் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு, ஒன்றும் புதுசு இல்லை. ராமாயணத்திலேயே ராமாயணம் லேகனத்தை பற்றி விசேஷமாக எழுதி அதனாலேயே நாமத்துக்கு கௌரவம் ஏற்பட்டது. எங்கே பார்த்தாலும் ஏராளமாக நாமம் எழுதியிருக்கா. பல பெரியவாலாம் பலவிதமான பிரதிஷ்டைகளை பண்ணியிருக்கா. நிறைய ஸ்தூபங்கள் எங்கே பார்த்தாலும் பாரத தேசம் முழுக்க ஸ்தூபங்கள் இருக்கு. திரிதண்டி ஜீயர்னு ஒரு ஜீயர் இருந்தார். அவர் 100 பிரதிஷ்டைகள் பண்ணியிருக்கார். பெரிய பெரிய சேத்திரத்தில் கயாவில் பண்ணியிருக்கார். எங்கே போனாலும் பார்க்கலாம், இன்றைக்கி ஸ்தூபம் பார்க்கலாம். அதெல்லாம் இன்னும் 1 கோடி நாமம் 2 கோடி நாமம் எழுதி வசூல் பண்ணி உடனே அதை ஒரு பிரதிஷ்டை பண்ணுவான். அவர்கள் பண்ணின காரியம் பெருசு. ஆனால் பூர்ணமாக நாமமாக பண்ணான்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த நாமத்துக்கு கௌரவம் கொடுக்கணும்னா அந்த கௌரவம் கொடுக்கறது எதால் கொடுக்க முடியும்? வேதத்தால் நாமத்துக்கு கௌரவம் கொடுக்க முடியும். ஹோமத்தால் நாமத்துக்கு கௌரவம் கொடுக்க முடியும்னு அவளுடைய சிந்தனை. அதை பண்ணும்போது ஜனங்களுக்கு நாமம் தெரியாது, ஹோமம்தான் தெரியும், வேதம்தான் தெரியும்.
கூட போகிற வாழ்க்கை சாதம் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஏன்னா அந்த 1,00,00,000 நாமத்துக்காக அவர் பெரிய கலாட்டாலாம் பண்ணுவார். அவ்வளோ கலாட்டா தேவை. சிவகணேஷ் மாமா எனக்கே அப்படி சொல்லியிருக்கார், ஒரு முறை சொல்லியிருக்கார். நான் டெல்லிக்கு கொண்டு போய் எல்லாரையும் கூட்டின்னு போய் ரயிலில் ஏற்றின்னு போய் ஒரு பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி ஆச்சரியமாக முன்னியும் பின்னியும் நாமும் சொல்லி அண்ணா கூட இருந்து எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அண்ணா கிளம்பி வந்துட்டான். அப்புறம் ஆங்காங்கே போய் பெரிய யாத்திரைகள் பண்ணும்பொழுது ஜனங்க ஏகநாமத்தில் சந்தோஷமாக ஈடுபட்டதை நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் நாமும் சொல்லுன்னு சொன்னால் யாரும் வரமாட்டான். நான் காலையில் ஒரு 7லேருந்து 9, நீங்கள் 9லேருந்து 11 நாமும் சொல்லுங்க சாப்பிட்லாம் அப்படின்னும், மத்தியானம் ஒரு 2.5 மணி நேரம் நாமும் சொல்லுங்கிறதுக்கு பெரிய நிர்வாகம்லாம் பண்ணும் போயிருந்தாள் மடத்தில். ஒன்றும் நடக்காது. அதே சிவகணேஷ் மாமா சொல்கிறார், என்கிட்ட சொல்கிறார், நம்ம போய் என்னப்பா சாதம் போடுறோம் வா ராமன் சொல்லணும், எவையா சொல்லுவான். இந்த பாரு இப்போ நீ பண்ணிட்டு இருக்க பாரு, இத்தை கொடுத்து அத்தை கொடுத்து விடாமல் வேலை வாங்குற பாரு, அவ்வளோ டிமாண்ட் பண்ணுறதுப்பா நாம. அது அப்போ தான் நாம வாயில் வருவேன்னு சொல்கிறதுன்னு உற்சாகம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தாரு. பெரியவாள்லாம் என் கூட இருந்த பெரியவாள்லாம் அண்ணா முதற்கொண்டு இதை ரசித்து பார்த்து இது போகிற வழியிலே போகணும்னுட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கு அப்படி கூட இருந்து ரொம்ப உற்சாகம் கொடுத்தா. அதுதான் இந்த சந்நிதி. இன்னைக்கு நான் அவளெல்லாம் நினைக்கணும் இல்லையா? இவ்வளவு பேரும் குருநாதாவை நினைக்கணும் இல்லையா? இதில் ஒரு சின்ன மாறுதலே குருநாதன் எதனால் ஏற்படுத்தினான்னு தெரியாது. நாமம் சப்த ரூபமானது, நாமம் எழுதிட்டு அக்ஷர ரூபமானதுன்றது வரைக்கும் தெரியும். ஆனால் அதுவே சந்நிதியாகும்னு இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, கேட்டதில்லை, எங்கேயும் இருந்ததில்லை. நானும் யாராவது பண்ணியிருக்காளான்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நாமும் சொல்கிறது உண்டு, அகண்டம் நடத்துறது உண்டு, எல்லாம் உண்டு. வேற ஒரு மூர்த்தியாக தான் இருக்கும். நாமமே மூர்த்தியாக இங்கே இருக்கு அப்படிங்கிறது ஒரு விசேஷத்துவம். அதுலேயும் ஆயிரக்கணக்கான பிரதிஷ்டைகள். இன்றைக்கி கூட ஒரு பிரதிஷ்டை அவள் என்னமோ பிரதிஷ்டையாகவே பண்ணி ஒரு காரியம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சது ஒரு 5ஆவதோ 6ஆவதோ லகு பிரதிஷ்டை பண்ணிக்கிறாவா. இன்றைக்கி 455வது லகு பிரதிஷ்டை. ரொம்ப சந்தோஷம். இப்படி பிரதிஷ்டா ரூபமாக ஆங்காங்கே போயிடுச்சுன்னா கூட இந்த தர்மம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு அத்தியாவசியம் ஒன்று ஏற்பட்டது. கொஞ்சம் நான் பயப்படக்கூட பயந்தேன். ஏன்னா நாமம் சேரது சங்கல்பம் என்னன்னு அண்ணா ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஒரு 100 கோடி நாமத்தை வச்சிருக்கேன், ஆற்றுக்கு வரா எலி செல்லு, இதுக்கு நடுவில் எங்கிட்ட இது இப்படியே வச்சுக்கோ, இப்படியே வச்சுக்கினா இப்படியே வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தான் பெட்டங்கள்லாம் உருவாச்சு, இந்த மாதிரி நாம சந்நிதிகள்லாம் உருவாச்சு. இப்போ இது வந்த உடனே இது நாம ரூபமாக மட்டும் இல்லாமல் நாம சந்நிதியாகவும் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு கோவில். அது வேற விசேஷமாக ஒரு 14வது யாத்திரை 1000 கோடியோட தமிழ்நாட்டை வலம் வருது. அதை முதல் இடம் பாண்டிச்சேரியில் அண்ணா மெனக்கிட்டு சொல்கிறார், இந்த இடத்துல 1000 கோடி இருக்குன்னு 1000 கோடி ராமன் இருக்கான்னு அர்த்தம். சொல்லிட்டு சொல்கிறார், இதுக்கு என்னதான் நிவேதனம் பண்ணிட முடியும், இதுக்கு என்னதான் கொடுத்துட முடியும், திருப்பி நம்ம போய் அதுக்கிட்ட வாங்கிக்க தான் முடியும், நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது. இதை ரூப கோஸ்வாமி சொல்கிறார், இதுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாம கொடுத்து அதை பலமாக்கிட்டே போகணும். வேற எதாவது கொடுத்துட முடியாது. எதனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? ஆஞ்சநேயர் காமிக்கிறார். ஆஞ்சநேயர் நீ ராமன் கிட்ட போகாதே, உன்னுடைய அத்தனைக்கும் நான் சொல்லிக்கிறார், தன்னை சொல்லிக்கிறார், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பகவானை தொந்தரவு பண்ணாதே. அந்த நான் என்ன நான் அவர் ரோமம் முழுக்க ஒரு நாமத்தில் இருந்துருக்கு.
சகல நேரத்தையும் நாமம் சொல்கிற. அது மட்டும் இல்லை, நாமும் சொன்னவனே எப்படி பார்க்கணும், இப்போ இருக்க பெரியவாள்லாம் எப்படி பார்க்குறான்னு சொல்கிறேன். இப்போ அங்கங்கே சத்சங்கத்தில் இருக்குவா, தங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுட்டானா ஏதோ ராமகிருஷ்ணான்னு சொல்கிறவனை மட்டம்னு நினைக்கிறா. ஆனால் ஆஞ்சநேயர் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? வரவனே நமஸ்காரம் பண்ணி கூப்பிடுறார். வரவன் எல்லாரும் நம்மக்கிட்ட வரவன் எல்லாரும் ஆஞ்சநேயர்கிட்ட போனால் ஏதாவது காரியம் ஆகும்னு தான் போவான். ஆனால் அவர் அப்படி பார்க்கல, இவன் நாமபக்தன்னு பார்க்குறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்மகிட்டையும் பகவான் இத்தனை 1000 கோடியை கொடுத்து ஆங்காங்கே சந்நிதிகளை எழுப்பி இப்படி வச்சுருக்கானே. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? அதுவும் இப்போ நடந்திருக்கிற இந்த 2025 நடந்திருக்கிறது ரொம்ப அபூர்வம். அவன் நினச்சா எதை வேணால் பண்ணுவான். நமக்கு அபூர்வம். இந்த இடத்துல நிரந்தரமான சந்நிதி. பல இடத்துல சந்நிதி வச்சோம், பல வீடுகளில் வச்சோம், பேரெல்லாம் வச்சு கொடுத்தேன், நாம விகாரம் கொடுத்தேன், நாம நிக்கேத்தன்னு என்னென்னமோலாம் பண்ணோம். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்த உடனே போயிடுச்சு. அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ஒருத்தர் வச்சிருந்தவர் இடத்த மாறி போகும்போது முதல்ல எதை கொடுத்தார் தெரியுமா? நான் உபன்யாசத்தை முதல்ல இதை எடுத்துமா, அதுதான் யாருக்கோ தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார். பத்ராச்சலத்தை கொண்டு வச்சுட்டேன், கொண்டு போய் காவிரியில் போட்டுட்டான், கோதாவரியில் போட்டுட்டான், காசியில் கொண்டா கங்கையில் சேர்த்துட்டான். அதுக்கு நிரந்தர இடம் வேண்டாம். நிரந்தரமாக இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. கோவிந்தபுரமும் இந்த ஸ்தாபனத்துக்கே ஆயிடுத்து. 3ஆவதாக ஒரு 1000 கோடி இருக்குது. அதுவும் இப்போது அவர் பெரியவர் காலம் ஆயிட்டார். இருந்தாலும் அவத்து மாமி இருக்கான், ஒரு பையன் இருக்கான், 2 பேரும் நாங்கள் இதை தானசாசனம் பண்ணி கொடுத்துருவோன்னு முன் வந்திருக்கான். பெரிய தர்மத்துக்கு உதவுறான். எல்லாம் தீர்ந்து இப்போது இந்த இடத்துல இந்த சந்நிதி நிரந்தரமாக இருந்தவர்களுக்கு அவர் வந்துட்டார். அவருக்கு எதுவும் வேண்டாம். ஆசையாக கூப்பிட்டோம், இந்த ஆராதனை எங்கே போய் பண்ணுவேன்னு வந்துட்டார். செப்டம்பர் மாதமே வந்துட்டார். வந்து அவரும் இந்த டஸ்ட்லையா அங்கேயும் இங்கேயும், நமக்கு டஸ்ட், அவருக்கு நாம தூசி தான், அவருக்கு நாம தூளி தான் அவருக்கு. அப்படி வந்து உட்கார்ந்து நம்மளை உற்சாகப்படுத்தி தன் காரியத்தை தானே பார்த்துண்டு அருள் பூரா நமக்கே கொடுத்துட்டார். இதனால ஒரு உற்சவம் பண்ணுறோம். உற்சவம் அவர் தான் பண்ணிக்கிறார். எனக்கு கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாமே, நம்ம தான் பண்ணுறதா சொல்லிக்கலாமே. அதுவும் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார். குழந்தைகள் அப்படின்னு நம்மளை விட்டு கொடுத்துருவார். இந்த உற்சவத்தை இந்த இடத்த கொஞ்சம் என்னடா இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப பெரியவாள்லாம் கடைசி வரைக்கும் உற்சவங்கள் நடக்கணும்னு உற்சவங்களை விஸ்தாரம் பண்ணிகிட்டே போவா, சுருக்க மாட்டா. இங்கே சொல்கிறேன், அண்ணாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அயோத்தியா மண்டபத்தை ஒரு பெரிய உற்சவம் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டா. பத்திரிகை முதற்கொண்டு போட்டுட்டா. 108 வேத பிராமணன், 108 பாகவதம், எல்லாம் 108 1008 பகவான் ஆயிட்டா. யாராவது எடுத்து செஞ்சுருக்கணும் இல்லையா? அது எனக்கு ஒரு ஆசை, நம்ம இறங்கலாமான்ட்டு பார்த்தேன். நம்ம நாமத்தோடு இருப்போம். இந்த வம்பெல்லாம் நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம். அதை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி சொல்கிறேன். அவள் மனசில் வச்சுட்டதையும் நானும் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஸ்தாரமான உற்சவத்துக்கு குருநாதன் நம்பி, உங்களை நம்பி இன்னைக்கு பிரேரணைப்படுறேன். ஏற்கனவே நிறைய உற்சவங்கள் பண்ணியிருக்கோம். இந்த உற்சவங்கள்லாம் பல மாதிரி நியாயமாக ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. ஒரு யாத்திரை மாதிரி நம்ம யாத்திரை இன்னொன்று இருக்காது, ஒரு பிரதிஷ்டமாக இன்னொன்று இருக்காது, ஒரு அகண்டமாக இன்னொரு அகண்டம் இருக்காது. விதமாக வரும், விதமாக கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு தக்கன எல்லாம் மாறிண்டே இருக்கும். அது அவ்வளவும் இந்த ஒரு 48 நாளுக்குள்ளே வரணும் அப்படின்னு. அதுவும் இப்போது ஏகநாமம்
எங்கே பார்த்தாலும் நடக்குது. இன்னும் கேட்டால் இப்போ சமீபத்தில் நான் பார்த்தேன், நம்ம நாமத்தை வச்சுட்டு தெருவில் நாமம் சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு பெரியவரே இறக்கி போகிறத பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் ஈடுபடுறோம். அப்புறம் ஏராளமாக ஒத்தையிலையும் 2 பேர்லேயும் 4 பேர்லேயும் நாமம் சொல்லி பதிவு போட்டுட்ருக்கான். இந்த பதிவு இப்போ அடியேன் வச்சுன்னு இந்த பதிவை போட்டுட்ருக்கேன். இன்னும் அந்த பதிவெல்லாம் எடுத்து போடுறதுக்கு எனக்கு அப்புறம் உள்ள ஆள் தயாராகலை. ரொம்ப அசாத்திய பொறுமை வேணும், அதுக்கு அசாத்திய நம்பிக்கை வேணும். அந்த ஒரு நாமத்தை சொல்லி நான் இத்தனை நிமிஷம் நாமம் சொன்னேன், நான் 10,000 சொன்னேன்னு எழுதுவாளை மதிக்க தெரிஞ்சு அதை போடணும். அவர்களெல்லாம் அந்த ஒரு உற்சாகத்தை தான் பார்க்குறா. அந்த பதிவை நான் திருப்பி நான் போடுறேனான்னு பார்க்குறா. நீ உங்களுக்கெல்லாம் இது தினம் வருது, தள்ளி விட்டு போக வேண்டியதுதான். அது ஒருத்தர் பெரியவர் வந்து சொன்னார் எனக்கு, இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், உங்கள் கோர் மெசேஜஸை என்னால் பார்க்க முடியல, நிறைய இதை தள்ளி போடுறது கோர் மெசேஜஸுக்கு தனியாக. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. எனக்கு ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று வச்சுன்னு எதையோ போட்டுன்னு உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப தெரிஞ்சவாலாம் யாரும் கிட்ட வர்றதில்லை. ரொம்ப அனுகூலம் நமக்கு, ரொம்ப அனுகூலம் நமக்கு. ஏன்னா நம்மகிட்டயே பகவான் முழு கைங்கரியும் வாங்கிக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் செய்யும். இதில் ஏகநாமம் ஆங்காங்கே பண்ணியிருக்கா இல்லையா? இந்த ஏகநாமத்தை 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலதியும், சில 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலதியும் நான் எடுத்து உள்ளுக்குள்ளே இங்கே பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் மறக்காமல் திருப்பி திருப்பி பண்ணி காண்பிச்சு இப்போ எப்படி எல்லாரும் சோசனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாளோ, இன்னொன்று பண்ணுறாளோ, எப்படி நம்ம துவஜம் கொடுக்குறோமோ, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் எல்லாம் போனால் இது நிலைச்சி நிற்கும். இதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. வில்வத்திலே ராமநாம எழுதி சமர்ப்பணம் பண்ணுறது. அதே மாதிரி அகண்டம் நடந்தால் இன்னென்ன வஸ்து இன்னென்ன நேரத்துக்கு கொடுக்கணும். அதே போல நாம வளம் இருக்குல்ல, இங்கே கூட்டு பிரார்த்தனை. நீங்கள் சொல்கிற நாமம் உங்களுக்காக பண்ணினாலும் ஏராளமானவருடைய கஷ்டத்துக்கு இது சமர்ப்பணம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதை நாங்கள் வாங்கி சமர்ப்பணம் பண்ணுறோம். அதே போல நாம வளம் அது 365 நாளில் பண்ணி காமிச்சோம். இத்தனை லட்சம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பிரதட்சணம். ஏன் தெரியுமா? இந்த ராமநாமம் இங்கே ஆரம்பித்ததே அடியோடைய லட்ச பிரதட்சணத்துக்கு அப்புறம் தான். குருநாதன் 1,00,000 பிரதட்சணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வங்கியத்தை கையெழுத்துக்கு கொடுத்தார் அவர். அதனால இந்த நாம வளம் அதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். 365 நாளில் ஒரு பெரியவர் இருந்தார், சங்கரமூர்த்தின்ற பெரியவர். 1,00,000 பிரதட்சணம் பண்ணணும்னு ஒரு சில பேர் ஆரம்பித்தா அதில் 3 பேர் பண்ணினோம். அவர் 3 லட்சம் பிரதட்சணம் பண்ணார். 3 லட்சம் பிரதட்சணம் பண்ணார். அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் 108 பண்ணுவா, 54 பண்ணுவா. அது இந்த வாட்டி முறைப்படுத்த முயற்சி பண்ணுறேன். உள்ளே வந்த உடனே ஒரு சீட்டு ஒன்று கொடுத்துடும். அந்த சீட்டில் எழுதியிருக்கோம், பேரை எழுதணும். எத்தனை பிரதட்சணம்? 10, 4, 20, 16, 24, 108 என்ன வேணால் பண்ணி பட்டியலில் போட்டுடணும். ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் நாமவளம் யாருக்கோ உதவி பண்ணுறது. நீ கண்டிப்பாக உதவி பண்ண மாட்டேன், உன் நாமம் உதவி பண்ணும். அதை சேகரம் பண்ணுற ஏஜென்ட்டு நாங்கள், பிச்சைக்காரர்கள் நாங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் உங்ககிட்ட இருக்க நாமத்தை எதுக்காக இருந்தாலும் அதை எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி லோகத்துக்காகவும் மற்றவாளுக்காகவும் கொடுக்குற இயக்கம் ராமநாமம். இந்த மாதிரி அதில் பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இதில் கொண்டு இருக்கு. ஏதாவது விட்டு போனால் சொல்லுங்க, அதையும் இப்போ பண்ணிடணும். திருப்பணி முடிஞ்சிருக்கு. திருப்பணி முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. குறிப்பாக அரசாங்க அனுமதி ஒன்று கிடைச்சாதான் இங்கே உள்ளே பண்ண முடியும். அது இந்த தேதியாக இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு தேதியும் இப்போ குறிச்சிட்டேன். அந்த தேதி முன்கூட்டியே முடிஞ்சா முன்னாடி ஆரம்பிக்க போகிறதில்லை, தள்ளி போகாது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் பூர்த்தி பண்ண.
பொதுவாக பேர் வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. இந்த இடத்துக்கு பேர்லாம் வச்சுருக்கேன். இந்த பேரை இன்றைக்கி உங்களை சாட்சியாக வச்சு இந்த குருநாதன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். கீழே இருக்க இடம் ஏற்கனவே அகண்டமானது. வெறும் தரையிலே 3 நாள் அகண்டம் பண்ணி ஏராளமாக புஷ்பங்களை ஒரு இடம் இல்லாமல் கீழே நாம புஷ்பங்களை போட்டு இது எழுந்தது. அதனால அந்த கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நாம பூமின்னு பேர். இது காலங்காலமாக இருக்கிற வழியில் நாமாலயமாக இருக்குது. மாடியிலே 2 ட்வெல்லிங் ஹவுஸ் இருக்குது. இதில் பக்தாலாம் தங்கிறதுக்கும் ஒரு ஏற்பாடு இருக்குது. குருநாதனுக்காக ஒரு இடம் வச்சுருக்கு. ஒருவேளை பிற்காலத்தில் அது 2ஆக பிரியலாம். ஆனால் இப்போ ஒன்றா தான் இருக்குது. அது 2ஆகவே பேர் வச்சுருக்கேன். ஒன்று நாம பவனம், இன்னொன்று நாம புவனம். நாம பவனம், நாம புவனம். அதுக்கப்புறம் 3ஆவது மாடியில் ஒன்று நாம நிகேதன், இன்னொன்று நாம நிலையம். இங்கேருந்து புறப்படுற இந்த பூமியிலேருந்து புறப்படுற இந்த நாம வைப்ரேஷன் வைப் தான் இன்றைக்கி இதுவாக ஆகிருக்கு. அதுக்கு மேலே ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது. அந்த ஓப்பன் டெரஸ் என்ன தெரியுமா? இங்கேருந்து புறப்படுற இந்த நாமம் லோகத்துக்கு போகணும். நாம லோகா. அது ஓப்பன் டெரஸ் நாம லோகா. இதை சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்புறம் பிராரம்ப காரியக்கிரமம், ஆரம்ப நிகழ்ச்சிகள் 2/3/2022 திங்கட்கிழமைலேருந்து 11/3/2026 புதன்கிழமை வரைக்கும் கைங்கரிய முகாம். முன்னேற்பாடுகளுக்காக உள்ள கைங்கரிய பராலாம் இந்த ஒரு 10 நாள் முன்னேற்பாடுகளில் எது விட்டு போச்சோ என்னமோ எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். ஒரு அத்தனை அவகாசம் வேணும் அப்படின்னு அந்த அவகாசத்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 12/3/2026 வியாழக்கிழமை நாம குரு ஸ்தான ஸ்தாபனம். எங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒருத்தர் சோஃபாலையும் டஞ்சன்லேயும் இங்கேயும் அங்கேயும் நாங்கள் என்னெல்லாம் ஊடாடுறோமோ அது எல்லாத்துக்கும் போய் உட்காந்துட்டு எங்களை போஷிச்சார். நாங்கள் அவரை போஷிக்கல, அவர் தான் எங்களை போஷிச்சார். அந்த குருநாதன் மேலே போகிறார். நாம குரு ஸ்தான ஸ்தாபனம் அந்த இடத்துல அவர் இருக்க போகிறார். அதுக்கு எவனா ஒருத்தன் வருவான், அப்படியே தானே தூக்கின்னு போயிடுவான். ஒருத்தன் கண்டிப்பாக வருவான். அப்புறம் 13ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாம பாதுகையும் நாம பிரேமமூர்த்தியும் இங்கே ஸ்தாபனம். 14/3/2026 சனிக்கிழமை நாம கொடி சீர்பக்ஷணம். அது ஒரு ப்ரொசஷனாக வருது. இங்கே துவஜாரோகணம். நாம கொடி சீர்பக்ஷனுடன் எழுந்தள்ளி துவஜாரோகணம் உற்சவ தொடக்கம். இந்த உற்சவத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வைக்கும்படியாக எனக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. எனக்கு அந்த காலத்தில் நான் ஒரு 50-60 வருஷம் முன்னாடியே சம்மேளனெலாம் பார்த்துருக்கேன். விதவிதமான சம்மேளன் பார்த்துருக்கேன். அப்புறம் பஜனை சம்மேளன் நிறைய ஆரம்பிச்சது. அப்போ இருந்த பெரியவாளாம் சம்மேளன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துடுவா. எல்லா ப்ரோக்ராம்லேயும் எல்லோரும் இருப்பாள். இப்போ மாதிரி என் ஸ்லாட் இது, ஒன் ஸ்லாட் அது, இந்த பாட்டு அந்த பாட்டு எல்லாம் கிடையாது. இது ஒரு நாம சம்மேளன். என்னடா அவளும் நாமம் சொல்கிறா, நீங்களும் நாமம்னு சொல்கிறேன்னா அப்படி இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த உற்சவத்துக்கு பேர் ஏகநாம சம்மேளன்னு பேர். அதை தப்பாக நினச்சிடக்கூடாது. இங்கே நான் பஜனை பாட்டுமா அஷ்டபதி பாட்டுமான்னு ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா. ஏகநாம சம்மேளன். புனர் நாமாலய நாமோத்சவம்.
அப்படின்னு பேர். 12/3/2026 ஆரம்பித்து 28/4/2026 வரைக்கும் நடக்கிறது. இது இடையில அவர் வரார். அவருடைய உற்சவம் நமக்கு நாம நவமி உற்சவம் நடக்குது. அது 26/3 வியாழக்கிழமை. காலை நிகழ்ச்சி இங்கே இல்லை. மாலை 4 மணிக்கு உற்சவம் ஆரம்பம். தொடர்ந்து 27/3/26 வெள்ளி காத்தால் 7லேருந்து ராத்திரி 8 வரைக்கும் விசேஷ அகண்டம். அப்போ வரவாளுக்கு முழுகும் வருகை புரிவோருக்கு பிரசாதம், கிரந்தங்கள், நாம நோட்டுகள் விநியோகம் உண்டு. பக்தர்களுக்கு காலை மதியம் மாலை ஆகார வசதி உண்டு. 28/3/26 மதியம் வரை ஆஞ்சநேய உற்சவம். அன்று மாலை நிகழ்ச்சி இல்லை. இது நாமநவமி. இந்த உற்சவம் 2 விதமாக நடக்குது. ஒன்று சப்த ரவிவார பகல் பொழுது நாம அகண்டம் வந்துட்டு 7 ஞாயிற்றுக்கிழமை தனியாக நடக்குது. மற்ற நாள் உண்டு. அதனால் மற்ற நாள் காரியக்கிரமம் சொல்கிறேன். ஞாயிறு மற்றும் முழு அகண்டம் தவிர மற்ற நாட்கள் நிகழ்ச்சி. நித்திய நிவேதனம். 7 மணிக்கு பால், 8:30 மணிக்கு பொங்கல். ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போவும் 8 to 11 நாம அகண்டம். 11 மணிக்கு மகா நிவேதனம். 11 மணிக்கு நாமான்ய விநியோகம் எப்பவும் போல் வெளியில். 4 PM to 8 PM நாம அகண்டம். அதில் 4 மணிக்கு துளசி அட்சதை சமர்ப்பணம், வஸ்திரம் சாத்தல், புஷ்பாலங்காரம், திவ்யநாமம், புஷ்பாபிஷேகம். 4 மணிக்கு பால். 5 மணிக்கு நாம பக்ஷியாமிரத்து. 6 மணிக்கு வெண்ணெய் லேகியம். 7 மணிக்கு நாம அமிர்த்து. 8 மணிக்கு நிவேதனம், ஆரத்தி. விசேஷ நிகழ்ச்சிகள். தினசரி நிகழ்ச்சியில் நாம பக்த ஆராதனை, நாம பிரதிஷ்டை ஆகியவை உண்டு. வஸ்திரதானம், கிரந்ததானம், பிரசாதம் ஆகியவைகள் நாம பக்த ஆராதனையுடன் மட்டுமே வழங்கப்படும். யாரையாவது எனக்கு தெரிஞ்சவான்னு பக்கத்தை கூட்டு வந்து அவளை கொடுங்கன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. யாராவது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தது, அவள் காத்தாலே வந்துடுவேன், எனக்கு இப்போயே கொடுத்துருங்க, நான் ஊருக்கு போகிறேன், நீ ஊருக்கு போயிட்டு வா, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே வந்து நாம ஆராதனையில் ஒன்றை நீ நாமன்னு சொல்லி ஒன்றை நாங்கள் ஆராதிக்கணும். குருநாதனுடைய சந்நிதியில் ஒன்றை நாங்கள் ஆராதிக்கணும். ஒன் மூலம் ஒன்று ஆராதிக்கிறதுக்கு முன்னால் உன்னுடைய வம்சத்தில் எங்கேயாவது ஒரு நாம குழந்தை பிறந்தாலும் போதுமானது எங்களுக்கு. பொதுவாக இவைகள் நம்முடைய வெளியூர் குழுக்களுக்கு கொண்டு சேர்ப்பது இம்முறை இல்லை. எந்த பிரசாதமும் யாருக்கும் இங்கேருந்து அனுப்பப்பட மாட்டாது. வரவர்களை ஆராதனை பண்ணி மட்டுமே செய்ய முடியும். வந்துட்டு நேர ஆராதனை பண்ணிடலாம் நினைக்கக்கூடாது. அவர்களுடைய படம் யாரெல்லாம் இங்கே ஆராதனை பண்ணா அப்படிங்கிறதோடைய விவரங்கள்லாம் இந்த முறை சேகரித்து இங்கே ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நாளைக்கு ஏதோ நாமா பண்ணான்னு போயிடக்கூடாது. எப்படியெல்லாம் பண்ணணும்னு பிற்காலத்துக்கு நம்ம காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. அதனால் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பக்தர்கள் குழுவாகவோ தனிப்பட்ட இங்கு நாம தரிசனம் செய்து ராமநாம வங்கியால் ஆராதிக்கப்பட்டு இப்பிரசாதங்கள் வழங்கப்படும். சப்த ரவிவார பகல் பொழுது நாம அகண்டம். நிவேதனை மற்றும் நிகழ்ச்சி நிரல் 7லேருந்து 8 வரைக்கும் 13 மணி நேரம் போட்டிருக்கோம். பிரதிமணி நிவேதனம், ஆரத்தி. 7 மணிக்கு பால், 8 மணிக்கு நூதன வஸ்திரம், பொங்கல். 9 மணிக்கு பாதுகாப்பு பூஜை, உலர்பழம். 10 மணிக்கு மோர் பானகம். 11 மணிக்கு வெண்ணெய். 12 மணிக்கு மகா நிவேதனம். 1 மணிக்கு பழங்கள். 2 மணிக்கு கல்கண்டு நாமரதம். 3 மணிக்கு பக்ஷாமிரத்து. 4 மணிக்கு பால். 5 மணிக்கு சுண்டல் நிர்வாகம். 6 மணிக்கு வெண்ணெய் லேகியம். 7 மணிக்கு நாம அமிர்த். 8 மணிக்கு நிவேதனம், ஆரத்தி. இது இந்த 7 வாரம் ப்ளஸ் இந்த நாமையிலும் அதே மாதிரி. நாம வளம் சமர்ப்பணம் அந்த நேரத்தில் தான் பண்ணுறது.
நாமரதம், நாம பக்த ஆராதனை, நாம கோரிக்கை, நாம அலங்காரம், நாம புஷ்பாபிஷேகம் ஆகியவை உச்சிதம் போல் இடம்பெறும். சகஸ்ரவஸ்திரம், சப்பன், நாம அமிர்த், நாம பக்ஷாமிர்த் சமர்ப்பணம். முதல் நாளே சீர்பட்சணங்கள், அப்புறம் 56 வகையான பட்சணங்கள் இதெல்லாம் முதல்லே நிவேதனம் ஆகிடும். அது இல்லாமல் அன்றாடம் இருக்க நிவேதனங்கள் தனியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய நிர்வாகம். ஏன்னு கேட்டால் 13,000 கோடிக்கு மேலே நாமம் சேர்ந்துருக்கு. அண்ணா சொல்லியிருக்கா, இதுக்கு என்ன நீ கொடுத்துட முடியும்னுட்டு ஏதோ கிஞ்சிட்டு இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதன் மூலமாக கொஞ்சம் நாமத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் இருக்குது. இங்கே இந்த 7 அகண்டமும் ஒரே மாதிரி இருக்காது. அது என்னங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தீம் இருக்குது. முக்கியம்னு போட்டிருக்கேன், முக்கிய சமர்ப்பணம்ன்ற பேரில் போட்டிருக்கேன். இங்கிலீஷில் சொன்னால் அன்றைக்கி தீம் அது. முதல் அங்கண்டம் 15/3/2025 அன்றைக்கி சீர்பட்சணம், சகஸ்திர வஸ்திரம், கிரந்தம், சப்பன் பட்சணம், 56 வகையான பட்சணம் சமர்ப்பணம். அடுத்தது ரெண்டாவது 22/3/2026 குறைந்தபட்சம் 108 வகையான புஷ்பங்கள் சமர்ப்பணம். 23/2036 மூணாவது அகண்டம் 29ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒரத்து நாமம் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஒரத்து நாமம் சொல்கிறது எதுக்காகன்னு சொன்னால், இப்படி நாமம் சொல்லி நாம கைங்கரியம் பண்ணி கடைசியில் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளேயே நாமம் சேரணும். மௌனம்தான் பெரிய மொழி, மௌனத்துலேயும் நாமம் உண்டுன்றது அதை நிரூபணம் பண்ணுற மாதிரி அன்றைக்கு அகண்டம் 29 அகண்டத்தில் ஒரு வார்த்தை ராமா சொல்ல வேண்டாம், ஒரு சத்தமும் கிடையாது. காலையில் 7லேருந்து ராத்திரி 8 வரைக்கும் லேக்கணும். அன்றைக்கி இந்த வீண் பேச்சு, வெட்டி பேச்சு எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அபிநயம் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது பண்ணணும்னு அபிநயத்தினாலே பண்ணணும். எவ்வளோக்குள்ளோ இன்றைக்கி வார்த்தை வராமல் இருக்கோ அவ்வளோக்குள்ளோ சக்ஸஸ். சைக்கிள் ரேஸ்லேயே 2 சைக்கிள் ரேஸ் உண்டு, வேகமாக போகிறதுன்னு ஒன்று, ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ன்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. அதனால் அன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப தடை பண்ணி இங்கே உள்ளே உட்காந்து அவ்வளோ பேரும் எழுதணும். சரி உள்ளே இருக்கா எழுதுறா, நான் போய் எங்கள் வெளியில் பேசிக்கிறேன், உப்புமா எப்படி இருந்ததுன்னு பேச வேண்டாம். உப்புமா என்றைக்கு நன்னா தான் இருக்கும். ரொம்ப பின் பெஞ்சில் உங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேசுறதுக்காக இல்லை, உங்களால் முடியாதுங்கிறதுக்காக பின் பெஞ்சில் இருக்குது. பின் பெஞ்சில் இருக்கவா பேசினா தயவு தாட்சியம் இல்லாமல் வெளியில் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் பார்க்காததா, நீங்கள் பேசாததா, நீங்கள் பார்க்காததா, சாப்பிடாத பட்சணமாக அதுக்காக இங்கே வரேன். இங்கே மகா அல்பம் ராமநாமம், அது நமக்கு கொஞ்சம் கிடைக்காதாங்கிறதுக்காக இங்கே வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் வேணும். மிகப்பெரிய தர்மத்துக்கு குருநாதன் நம்மளை ஆட்படுத்தியிருக்கிறான்ற ஒரு உயர்ந்த உணர்வு வேணும். உயர்ந்த உணர்வு அதுக்கு பாத்திரமாக ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதுவும் ஒரு பொழுதுபோக்கு இடம்னு தயவு செய்து நினைச்சிட வேண்டான்னு உங்களை சிறந்தொழுத்தி கேட்டுக்கிறேன். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இது விளையாடுறதுக்கு இல்லை, இது ஒரு சீரியஸான தபசு. கலியில் இது ஒன்று தான் பாசிபிள்ங்கிறார். ஏதோ குருநாதன் நம்மக்கிட்ட அப்படி கொடுத்துருக்கார், நம்ம ஒரு சிறு முயற்சி செய்து பார்ப்போமே. அவர் சொல்கிறார், நீ அபியாசம் பண்ணு, நான் உங்ககிட்ட வரேன். நீ கொஞ்சம் அபியாசம் பண்ணி என்னை நீ பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோ, நானும் நான் உங்ககிட்ட வந்துடுவேன். அதுக்குள்ள முயற்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் 4வது அகண்டத்தில் 4வது அகண்டம் அன்னைக்கு பல சமர்ப்பணம், பழங்கள் மட்டுமே அன்னைக்கு. 5வது அகண்டம் உலர்பழ சமர்ப்பணம். அன்றைக்கி நிவேதனம் எல்லாம் அது வரும். அதுக்காக நமக்கு சாப்பிட இல்லைன்னு சொல்லுங்க, அது பாட்டுக்கு தனியாக உண்டு. அதுக்கப்புறம் ஒரு அகண்டத்தில் காலையிலிருந்து நிவேதனம் ஆகி வெளியில் போயிடும் பூரா. ஏகதின சகஸ்ர போஜனம் அன்னைக்கு. கடைசி நாள் 19 நாள் அன்னைக்கு சப்பன் போக்.
இது ஏதோ தேதியில் கொஞ்சம் சிறு தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை சரி பண்ணுறேன். 15/3 சீர்பட்சணம், 22/3 108 புஷ்ப சமர்ப்பணம், 29/3 லேகனகண்டம், 5/4 பல சமர்ப்பணம், 12/4 உலர்பழ சமர்ப்பணம், 19/4 ஏகதின சகஸ்ர போஜன விநியோகம், 26/4 சப்பன் போகம். அதுக்கப்புறம் 27, 28 2 நாள் ஆஞ்சநேய உற்சவம் அதோட பூர்த்தியாகுது. மொத்தம் 48 நாள். இப்போ இனியிலேருந்து சுமார் 36 நாட்கள் இருக்குது. இதில் எல்லா விதமான இதுக்கு மேலே என்னெல்லாம் தேவைப்படுறது, யாரெல்லாம் என்ன பண்ண முடியும், அதோடைய மதிப்பு எல்லாம் ஒவ்வொன்றா தயார் பண்ணி உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். யார் யார் என்னென்ன இயன்ற முடியுமோ குருநாதன் என்ன உங்களுக்கு சொல்கிறானோ அதன் பிரகாரம் எல்லாம் செஞ்சு, இதிலே நாம் செய்யறது அப்படிங்கிற காட்டிலும் நாமும் நம்மளை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மகோத்சவத்தை, இந்த ஏகநாம சம்மேளனத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படியாக அது என்னுடைய பிரார்த்தனை குருநாதன்கிட்டையும் உங்ககிட்டையும். ராம 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 ராம